இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ராலி சிவில் ட்ராலி. இது வந்து கீழே கலவை கலக்கிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மினி லிஃப்ட் யூஸ் பண்ணி ட்ராலி லிஃப்ட் பண்ணுறதுக்காக 4 சைடு ஹூக் கொடுத்துருக்கோம். அந்த ஹூக்கில் அட்டாச் பண்ணி ட்ராலி நீங்கள் மேலே கொண்டு போய்க்கலாம். இதுவும் சேம் டைப்பில் தான், ஷீட் எதுவும் ஜாயின் பண்ணல, எல்லாமே ஃபோல்டிங் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ட்ரம்மும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், டயரும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதில் தான் உங்களுக்கு கஸ்டமைஸ் எதாவது பண்ணணுன்னாலும் அதுவும் தாராளமாக பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லாயிருக்கும் ட்ராலி யூஸ் பண்ணுறக்கும். கஸ்டமர் வாங்கிட்டு போனவங்க இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொன்னதில்லை. பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு இந்த ட்ராலி. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ராலி, இது வந்து மெட்டீரியலை வந்து மிஷினுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ராலி. இந்த ட்ராலியுமே நாங்கள் ஃபோல்டு பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். வெல்டிங் ஜாயிண்ட் எல்லாம் கிடையாது, எல்லாமே ஃபோல்டிங் தான். அதான் லைஃப் நல்லா வரும். இதுலேயும் அதுலேயும் யூஸ் பண்ணுற குவாலிட்டியான ட்ரம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டயரும் குவாலிட்டியான டயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மெட்டீரியலில் வந்து மிக்சர் மிஷின்லேருந்து மிஷினுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ட்ராலி. ட்ராலியில் நிறையா டைப்ஸ் இருக்குது. இப்போ இருக்க டைப்ஸ் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ராலி சேம் அதே யூசேஜுக்கு தான். இதில் கொஞ்சம் ஒர்க்கர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சில ஃபியூச்சர்ஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்பர் டைப்பு. நான் லாஸ்ட்டில் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அதை காட்டுறேன் உங்களுக்கு. டிப்பர் டைப்பு உங்களுக்கு மெட்டீரியல் அந்த ட்ராலி ஃபஸ்ட்டு காட்டின ட்ராலியில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நம்ம 2 ஹேண்டில் பிடிச்சி வெயிட்டு தூக்கிட்டு தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ராலியில் அது இல்லை. இது ஃபுல்லாமே மெட்டீரியல் போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா வெயிட் வர்றதுனால ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் அது எப்படின்னு. அந்த ட்ராலி நீங்கள் வந்து தூக்கி தள்ளணுங்கிற எதுவும் அவசியம் இல்லை. கீழே வந்து பேக் சைடு 2 சைடு டில்ட்டிங் வீல் கொடுத்துருக்கோம். நீங்கள் 360 டிகிரியில் எப்படி வேணால் இந்த ட்ராலி திருப்பிக்கலாம், ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெயிட் இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த வெயிட் தெரியாது. ரெண்டாவது லிஃப்டிங்காக இது ஈஸியாக நிறுத்திட்டு இதை மட்டும் இப்படி தூக்கி கொட்டிட்டு மறுபடியும் கீழே இறக்கிக்கலாம். உங்களுக்கு டிப்பர் டைப் ட்ராலி இந்த ட்ராலி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ராலி சேம் லாஸ்ட்டாக பார்த்த ட்ராலியோட சின்ன டைப்பு. இது டிப்பர் டைப் ட்ராலிலேயே சின்ன டைப்பு. அந்தளவுக்கு மெட்டீரியல் பிடிக்காது, அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். இதில் என்ன இதுன்னா சேம் அதோட இதே தான். இதில் வந்து பேக் சைட் டில்ட்டிங் வீல் வராது. மெட்டீரியல் கம்மியாக பிடிக்கிறதுனால டில்ட்டிங் வீல் இல்லை. கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டு அவங்க கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னு கேட்டால் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துக்கலாம். கஸ்டமர் ஏதாவது ரெக்யர்மெண்ட் கேட்டாங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி டில்ட்டிங் வீல் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் டிப்பர் டைப்பே தான். நம்ம லாஸ்ட் டைம் காட்டின மாதிரி இதுவும் தூக்கி மெட்டீரியல் தூக்கி ட்ராலி எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம ட்ராலி நிறுத்தி வச்சுட்டு அதை மட்டும் கையில் தூக்கி கொட்டிக்கிற மாதிரி தான்.